ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ சாரி நண்பா, நான் கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில் இருக்கேன். ஆக்சுவலாக வீடியோ பெருசாக டெஸ்க்டாப்பில் போட முடியல, அதனால் நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பிஃபோர் டே காட்டின அந்த வித்தியாசத்தை ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு 150 கேப் டவுன் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் ஓவர் நைட்டில் நிறைய சேஞ்சஸ் அண்ட் நிறைய இந்த யூஎஸ் ஈரானுக்கு நடுவில் இருக்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் ஆகவே பாசிட்டிவாகவே எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்துருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். நம்ம வியாழக்கிழமை ஈவினிங்கே கூட சொல்லியிருந்தோம், இந்த ஒரு கேப் டவுனுக்கு நம்ம பெருசாக தயாராகலை. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு மதியம் வரைக்குமே சொல்லலாம். யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகவே கொஞ்சம் ஆயில் ப்ரைஸ் ஏறவே, யூரோப் மார்க்கெட் கொஞ்சம் ஷேக் ஆகவே மார்க்கெட் நமக்கு இறங்க ஸ்டார்ட் ஆச்சு. பட் அது கூட ஓகே, ஒரு 3 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 220 பாயிண்ட் நியராக ஃபால் ஆச்சு. இதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது. மே எண்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா எம்எஸ்சின்னு சொல்லப்படுற மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்க எதுக்கு அப்படின்னா, எஃப்ஐஐ பார்த்திங்கன்னா டைரெக்டாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பேசிவ் ஃபண்ட்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி, லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபண்டு பார்த்திங்கன்னா ரீபேலன்ஸ் ஆகும், ரீஜிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த மே எண்டு ஓகேங்களா. ஸோ ஃப்ரைடே தான் எண்டு, ஏன்னா மண்டே பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ஜூனில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபண்டோடைய சில ஸ்டாக்ஸ் மாறுது ஓகேங்களா. ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எம்சிஎக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபெடரல் பேங்க்கு இதெல்லாம் அடிஷன் ஆகுது. ஒரு சில ஸ்டாக்ஸு கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஆர்விஎன் எல்லாம் வெளியே போகுது. இந்த மாதிரினால இந்த ஸ்டாக்ஸு எக்ஸ்க்ளூசிவாக இன்க்ளூட் பண்ணுறதும் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறதுமான வேலை கண்டிப்பாக நடந்தாகணும். ஏன்னா 1ஆம் தேதியிலேருந்து அந்த இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணுறது இந்த இன்க்ளூஷன் பண்ண ஸ்டாக்ஸு ஓகேங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக மார்க்கெட் வால்டைலில் தான் யூஸ்வலாக இருக்கும். அதுக்கான ஒரு டவுன் தான், பெருசாக பயப்பட வேண்டாம். பட் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார், கால் ஆப்ஷன் ரேட் 270, பட் புட் ஆப்ஷன் ரேட் 61 கிட்ட இருக்குது, 23,500 ஆப்ஷன்ஸோட ரேட்டு. நான் சொல்லியிருந்தேன் இல்லை, மேக்ஸ் பாயிண்ட் காட்டுறது 23,800. இங்கே தான் பார்த்திங்கன்னா 23,800, 23,700 இங்கே தான் ஓரளவு ப்ரீமியம்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது இந்த பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மேலே ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கான ஒவ்வொரு காரணங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் யூஓடியில் கிட்டத்தட்ட 27 ஸ்டாக்கு லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குங்க, 56 ஸ்டாக்கு லாங் அண்ட் வைண்டிங்கு, 112 ஸ்டாக் ஷார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, 19 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. லாங் அண்ட் வைண்டிங் கொஞ்சம் யூஸ்வலாக அதிகமாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு வீக்கெண்டில் பொசிஷன் வேணாம் அப்படின்றவங்க, கொஞ்சம் வெளியே போனவங்க கண்டிப்பாக இதில் இருக்கலாம். பட் சின்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பொசிஷன்ஸ் எண்ட் ஆஃப் யூஓடி வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு நிறைய விஷயங்கள் தென்படுங்க. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 272 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்குங்க. பட் இதோட லோவாக ஒரு 260 ரூபாய் வரைக்கும் போயிட்டு ஸ்ட்ராடலே 30 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக நெகட்டிவ் விஷயம் தொத்தி இருக்குது அப்படின்றது அர்த்தம். பட் 3 மணிக்கு மேலே ரொம்ப விஷயம் வேறு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் மார்னிங் அந்த 23,950 ஆல்மோஸ்ட் 24,000 டச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டு. ஸோ 23,900க்கும் 23,800க்கும் நடுவில் ரொம்ப நேரம் மார்க்கெட் ட்ரேட் ஆனதுனால அங்கே கன்சாலிடேஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கடைசி 1 மணி நேரம், கடைசி ஒரு 3/4 மணி நேரம் மார்க்கெட் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ பிசிஆரை பார்க்கும்போது நிறைய விஷயம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான், அதான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்க்கணுன்னா நிஃப்டியோட பிசிஆர் 0.53, எனிதிங் விச் இஸ் ரிலேட்டட் டு 0.5 to 0.6 வந்தாலே நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் மீண்டும் ரிவர்சல் நடக்க வாய்ப்பு 90% இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ரிவர்சல் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப அட்வான்ஸ்டாக புட்டை செல் பண்ணியிருக்காங்களா, ரொம்ப அட்வான்ஸ் காலை செல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, 23,700 வரைக்கும் தான் செல்லிங் இருக்குது. 23,600க்கும் சரி 23,500க்கும் சரி ஹெவியான ஒரு செல்லிங் இல்லை. ஸோ அதே மாதிரி 24,000 புட் ஆப்ஷன்ஸ், 23,800 புட் ஆப்ஷன்ஸில் ஹெவியாக ட்ராப் ஆகிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ட்ராப்லாம் ஆகிருக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி கிளவர் அண்ட் வெரி ஈஸியாக அவங்க பொசிஷன் திருப்பிடுவாங்க. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆக வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும்.
எஸ், ஓவராலாக பிசிஆர் பார்த்தோம் அப்படின்னா 0.52க்கு கிட்ட முடிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ரிவர்சல் ஆக வாய்ப்பு அதிகம். அண்டு என்ட்ராடேல எடுத்த போர்ஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் அப்போது, அதாவது மார்க்கெட் முடியும் போது ஒரு 11 கோடி வரைக்கும் இருந்த போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.74 சொல்லும்போது ஒரு 3 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவே ஆகி தான் போயிருக்கு, வெளியே தான் போயிருக்குன்னும் போது பெரிய அளவு வந்து தே ஆர் நாட் பிளானிங். ஓகேங்களா, பர்பஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டை கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி இறக்கணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து இன்ட்ராடேல ஓப்பன் பண்ணப்பட்ட அந்த கால் ஆப்ஷன்ஸ்லாம் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் ஏறி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டிக்ளைன் இருக்காது. ஸோ இந்த டிக்ளைன் இல்லை அப்படின்னும் போதே காலையும் புட்டியும் ஒன்றா கரைச்சிருக்காங்க, வெளியேற்றிருக்காங்க. அது இன்ட்ராடே பிளேயர்ஸ் யூஸ்வலாக வெளியேற்றுறது. ஸோ பெருசாக நெகட்டிவாக வந்து பொசிஷன் இது வரைக்கும் எடுக்கலை அப்படின்றது தான். பட் ஓவராலாக ஓடிஎம்ஸில் ஹெவியான ஒரு கால் ஆப்ஷன்ஸில் விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு பிசிஆர் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. இது சின்னதாக ஒரு 100-150 பாயிண்ட் ஈஸியாக வந்து அட்வான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணுங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் விஷயத்தில் ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு இதுவாக இருந்தது. அது என்னென்னா, இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு 39 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து புதுசாக ஏறி இருக்குது. இது 26% ஒரே நாளில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டமில் இந்த பொசிஷனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த 23,600 ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 600 சொச்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். வருமானு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டு தான். ஓகேங்களா, ஸோ அங்கே அந்த எம்எஸ்ஐ பொசிஷன் ரீபேலன்சிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிஃப்டிலும் பொசிஷன்ஸ் வந்து கான்ட்ராவாக எடுப்பாங்க, ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு எடுப்பாங்க. அந்த பொசிஷனாக தான் பார்க்குறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன், ஒரு நெகட்டிவாக பார்க்கல. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கூட 192 அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சுருக்கு. கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சரோட மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுவும் ஒரு அட்வான்ஸ்டான விஷயம்தான். ஸோ குளோபலாக பார்க்கும்போது கூட யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக முடிஞ்சிருந்தது. க்ரூட் 87 சொச்சத்துக்கு முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம், எஃப்எக்ஸ் ரிசர்வ் அகெயின் ஒரு 7-8 பில்லியன் இறங்கி 681 பில்லியனாக வந்து வச்சுருக்கு. கையிருப்பு அகெயின் கவர்மெண்ட் பயந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவில் இருக்குது அப்படின்றது மட்டும் ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். மற்றபடி பிசிஆராக இருக்கட்டும் அண்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 90% வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இன்னும் அடிஷ்னலாக யூஎஸ் ஈரானுடைய விஷயங்கள் வரும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே பிரகாசமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு டவுனை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பெருசாக பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, ஸோ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணதுக்கு. மண்டேலேருந்து ரெகுலராக லேப்டாப்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி போடுவேன் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.